மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல நம்ம கதை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா ராஜி கிட்ட. எல்லாமே என்னால தான், எங்க குடும்பத்தை நீ வந்ததால தானே ராஜி நீ இவ்வளவு கஷ்டப்படுற. போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு உன்னை நிக்க வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு. ராவல நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தங்கி இருக்க, இதுக்கெல்லாம் பழி பாவனை எங்க போய் தொலைக்கிறது தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவமரியாதையா இருக்குன்னு சொல்றாரு. ஏங்க இதில் நீங்க என்னங்க பண்ணுவீங்க? இதெல்லாம் ஏதோ நடக்குன்னு நடந்துடுச்சு, இதுக்கும் உனக்கு என்ன கதிர் சம்மந்தம் இருக்கு? நீங்க எதுக்கு போட்டு மனசை குழப்பி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னை ஒரு போலீஸ் அதிகாரியா ஸ்டேஷன்ல முதல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில வந்து உன்னையே நான் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சிட்டேன் பார்த்தியா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு விட்டு நீ கல்யாணம் பண்ணா இருந்தீங்கன்னா நீ நல்லா இருந்திருப்பல ராஜின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு கதிர் ராஜிக்கிட்ட. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இது மாதிரி மயிலக்கா இது மாதிரி பொய் சொல்லி தப்பான கேஸ் கொடுத்தாலாம் இந்த எல்லாருமே நம்ம ஒத்த குடும்பமே நாங்கள் போனோம். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு அப்பா சித்தப்பா எல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றினாங்களே, ஏன் இதெல்லாம் நினச்சி வெறுத்து பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க கதிர்கிட்ட. இல்லை எப்பவுமே கூட இருந்தோம், எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அண்ணி வந்து இதுமாரி அண்ணன் வேலை போய் கேஸ் போட்டு கூண்டில் நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து விரோதியாக இருந்தால் உங்கள் அப்பா உங்கள் சித்தப்பா வந்து நம்ம குடும்பத்தையே காப்பாற்றினாங்க பார்த்தியா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, எப்போவுமே சொந்தம் தாங்க நம்ம கூட இருக்கோம், எந்த விஷயத்தில் இருந்தாலும் சொந்தம் தாங்க நம்ம கூட இருக்கோம், அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கதிர்னு சொல்லிட்டு ராஜி புருஷனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சரவணை அலறடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு. கெட்ட கனவா என்னன்னு தெரியல. பழனி என்னடா ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்பா அம்மாவுக்கு எதனா ஆச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவங்க இங்கே திருப்பி கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. மச்சான் நீ வந்து கனவு கண்டிருக்கா, எதையும் சிந்திக்காதரா, யோசிக்காதரா, ப்ளீஸ்டா, கவலைப்படாதரா, எல்லாம் நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை, தேவையில்லாமல் யோசிச்சாண்டா உடம்பு கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பழனி அந்த குடும்பம் சப்போர்ட்டாக இருக்காரு. பையன் அலறி அடித்த மாதிரி நம்ம கோமதியும் பெணாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு, சரண வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, கோமதி ஏமா என்னம்மா பதட்டமாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு வெள்ளனவே எழுந்து காப்பி தண்ணிலாம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ராஜு ஏமாம்மா இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் தான் இருக்கேன் அப்படின்றாரு. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும்மா, இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, நீயும் பாவம் என்ன நைட் தூங்குனியா இல்லையா, ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, பேசிகிட்டு இருந்தீங்களா, அதை பற்றி எதுவும் கவலைப்படாதுங்கம்மா, மாமா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மருமகளுக்கு ஆறுதலாக இருக்காரு. ஒரு விதத்தில் நம்ம செந்தில் கேட்குறாரு மீனா கிட்டே, என்ன மீனா நீ மயில் வீட்டுக்கு போனல, மயிலுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் தப்பான பொய் புகார் கொடுக்கணும்னு புத்தி இருந்திருக்கோம், நீ எதனா ஐடியா சொன்னியா, வேணும் இந்த குடும்பம் மாட்டின்னு மொழிகட்டுன்னு. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், நம்ம குடும்பத்தை பற்றி நானே இதெல்லாம் சொல்வேன்னா, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க, அவசரப்படாதீங்கக்கா, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக 2 பேரும் ஒன்று சேருவீங்க அப்படித்தான் நான் சொன்னேன். அவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் கூட தெரியலங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா தான் புருஷன் செந்தில் கிட்ட. நம்ம பாண்டியனை பார்த்து முத்துவேலும் பாண்டியன் வழக்கம் போல் கடை திறக்கலான்னு போகிறாரு. ஆனால் அவர் தட்டு தடுமாறி தான் வெளியே வர்றாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு குடும்ப யோசனையிலே பாவம் மனுஷன் ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு தான் வெளியே வராரு. அதை பார்த்து நம்ம முத்துவேல் என்ன பண்ணுறாரு, மச்சாங்கிட்ட எப்படா வாய் தந்து கேட்கறதுக்காக ஜாடியாக கேட்குறாரு. சௌக்கியமான அவரும் நலந்தான்னு சொல்லிட்டு மௌனமாக சொல்கிறாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு விதத்தில் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம குமரவேலும் கேட்குறாரு, என்ன பார்த்தா எனக்கே இல்லாத நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிய. ஆமாப்பா, என் பல நாள் கனவு இது, பல வருஷ கனவு இது, 2 குடும்பம் ஒன்று சேராதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியும் உங்கள் அப்பனும் சித்தப்பனும் போய் என் பொண்ணை காப்பாற்றி குடும்பத்து மானத்தையும் காப்பாற்றி நீங்கள் ஒன்று சேர்த்துட்டீங்களே, இதான்ப்பா ரத்த சொந்தன்றது, என் வயிற்றுல பாலை வாத்திங்கப்பா, இந்த சந்தோஷமே எனக்கு போதும்ப்பா, வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் ஆசையெல்லாம் நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.